ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆண்டனி பேசுகிறேன். எல்லாருக்கும் தீபாவளி நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை வேறு வந்து கெடுத்து விட்டுச்சு. இருந்தாலும் சில பேர் நல்லா ஜாலியாக பட்டாசு கிட்டாஸ்லாம் வச்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்மளுக்கு எல்லா பண்டிகையும் ஃப்ளாட்டு தான் நம்மளுக்கு பண்டிகைலாம். அதுக்கப்புறம் தான் வீடு. தீபாவளியெலாம் முடிஞ்சு மறுநாள் டியூட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் எப்போவுமே ஒரு இடத்துல பீப் பிரியாணி வாங்குவேங்க. வீட்டில் சாப்பாடு செய்யலாம். அது எங்கன்னா ஓஎம்ஆரில் வந்து சரவணா ஸ்டோர் பக்கத்துலேயே ஒரு பாய் போட்டுன்னு இருப்பார். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எப்போ பீஃப் பிரியாணி சாப்பிட்ணுமோ நான் அவர்கிட்ட தான் வாங்குவேன். அதேமாரி பீஃப் பக்கோடாவும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாலாம் ஜாஸ்தியாக இல்லாமல் அவ்வளோ கறி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நேராக நம்ம பீஃப் பிரியாணி வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து பொட்டலத்தை பிரித்து சும்மா ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்டா இந்த வாழ்க்கை வேறு மாரி லெவலாக இருக்குங்க. நிறைய பேருக்கு பீஃப் பிடிக்காது, அவங்களாம் இந்த வீடியோவை பார்க்க தேவையில்ல. பீஃப் பிடிச்சவங்க நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னா அந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கறியெலாம் பஞ்சு மாரி வந்துருக்குங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முச்சாச்சு. மதிய உணவும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.